நம்ம இன்னைக்கு வந்து லட்டு செய்ய போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு முதல்ல கடல மாவை சலிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஆப்பச்சோடா, கொஞ்சம் புட் கலர், மஞ்சள் கலர், இதையெல்லாம் போட்டு நம்ம சலிச்சுக்கிடுவோம். இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிடுவோம். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கண் கரண்டியில் விழாது. அதனால கொஞ்சம் நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கிறணும். கொஞ்சம் போல் உப்பு போடுவோம், தூள் உப்பு. நம்ம ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி கரைக்கும் போது சீக்கிரமே கட்டிலாம் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கரைச்சாச்சு. நான் பூந்திக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ சுட போகிறோம். இப்படி கண் கரண்டி எடுத்து வச்சுக்கிறணும். இப்படியே ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது எடுத்துட்டு தான் அடுத்தது ஊற்றணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம கிண்டி விடணும். நல்லா வெந்து மேலே வரணும். நம்ம குண்டு கரண்டியாக இருந்தால் நம்ம நிறையா ஊற்றலாம். எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிருந்தோம் அப்படின்னா நம்ம நிறையா ஊற்றலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால ஒரு கரண்டி தான் அதில் ஊற்ற முடியும். நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம்னா ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும். இது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். இப்போ நம்ம வந்து கிண்டி விடுவோம். ரொம்ப கறியிடக்கூடாது. நமக்கு வந்து இது கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். ரொம்ப முறியிருச்சுன்னா காராப்பூந்தி மாதிரி ஆயிரும், முறுமுறுன்னு ஆயிரும். வந்து நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். வேகாமை மாவாக இருந்துடக்கூடாது, மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அரிசி எடுத்துருவோம். நம்ம வந்து இதை வந்து இந்த பூந்தியாக சுட்டு நம்ம வந்து லட்டா பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியை அள்ளிடுவோம். நம்ம வந்து பூந்தி புழிஞ்சிட்டோம். நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று லேசாக சுற்றி விட்டுக்கிறணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு. நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டதுனால நல்லா பொறுன்னு இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்குது. இந்த அளவுக்கு தான் நான் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் கரைச்சி தான் ஊற்றினேன். ரொம்ப கெட்டியாக கரைச்சோம்னா நம்ம தேய்ச்சி விட வேண்டியிருக்கும். நல்லா சின்னதாக விடும். அது வந்து நம்ம வந்து இனிப்பு பூந்தி செய்யணும் அப்படின்னா, இனிப்பு பூந்தி காரா பூந்தி செய்யணும்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நம்ம இது வந்து லட்டு செய்ய போகிறோம். அப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி நம்ம இறக்கி வச்சுருவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தூள் மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் அள்ளி போடுவோம். இதை வந்து நம்ம ஒரு 2 சுற்றி இறக்கிடணும். ரொம்ப நைஸாக வந்து நம்ம அரைச்சிடக்கூடாது, மாவு மாதிரி. 1-2 பருப்பருக்காக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப மாவாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம சீனியை காய்ச்சி வச்சுக்கிடுவோம். ஒரு 1.5 கப்பு சீனி. ஏன்னா நமக்கு வந்து நல்லா லட்டு வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும். அதனால நம்ம வந்து சீனி 1.5 கப்பு போட்டிருக்கோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும். இது முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு தான் காய்ச்சணும். அதுக்கு வந்து எந்த பாகு பதமும் தேவையில்லை. சீனி வந்து நல்லா கரையணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து நமக்கு சீனி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு இது கம்பி பதம்லாம் தேவையில்லை. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றி காய்ச்சிருக்கோம். அதனால சீக்கிரத்திலேயே நமக்கு இது வற்றி வந்துடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூந்தியை போடுவோம். போட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லாவே மூடி வச்சிடணும். போட்டு மூடி வச்சிடணும். இது எல்லாமே அந்த சீனிப்பாலை வந்து இந்த பூந்தி வந்து அப்படியே உறிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடணும்.
இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சுருக்கோம். நெய் ஊற்றிக்கிடுவோம். நம்ம கொஞ்சம்தான் போட்டிருக்கோம், அதனால் நெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஊற்றினாலே போதும். நம்ம நெய் ரொம்ப ஊற்றினோம்னா வெறும் நெய்யாக தான் இருக்கும். நெய் காய ஆரம்பிக்கவும் நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுருவோம். ஒரு கை முந்திரி பருப்பு நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு அந்த முந்திரி பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு பகன் கலருக்கு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சு நெய்யில். இப்போ வந்து நம்ம ஊற்றிடுவோம். நெய் இவ்வளோ நெய் போதும். நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா மூடி வச்சுட்டோம். மூடி வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துருக்கு. சீனிப்பாகு காணலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்புறம் காய்ச்சி ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சும் போது நிறையா காய்ச்சிட்டேன். கொஞ்சம் குளகுலன்னு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக ஆன உடனே எல்லாமே ஆறின உடனே சரியாயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி போடுவோம். லட்டுக்கு வந்து நமக்கு ஏலக்காய் பொடி போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். முந்திரி பருப்பும் நிறையா போடணும். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலேயே லட்டு செஞ்சு சாப்பிடும்போது ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் லேசாக ஆறின உடனே நம்ம வந்து லட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம லட்டு பூந்தியை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து நல்லா ஆறின உடனே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது சின்னதாகவும் பிடிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சி காட்டுறேன். அவ்வளோதான். குழப்பி வச்சுக்கிறேன். நம்ம வந்து லட்டு உருண்டை செஞ்சுட்டோம். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கடையில் வாங்குற லட்டை விட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு தீபாவளிக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.